12ஆம் அத்தியாயம். காலம் மறைத்த உண்மைகளை உடல் சொல்லும். சாட்சிகள் பொய் சொல்லலாம், ஆனால் தடயங்கள் என்றும் பொய் சொல்வதில்லை. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதனின் மரணத்திற்கு பின்னால் இருக்கும் மர்மத்தை அவிழ்க்கும் கலையை உலகிற்குச் சொன்னவன் ஒருவன். அவன் கௌடில்யன். மரணத்தின் மௌன மொழியை வாசிக்க அர்த்த சாஸ்திரத்தில் வழிவகுத்தான். கழுத்தில் விழுந்த தழும்பு தற்கொலையா அல்லது கொலையா? ஒரு துளி விஷம் உடலுக்குள் சென்றால் நகங்கள் என்ன நிறம் மாறும்? இவை அனைத்தையும் துல்லியமாக கணித்தவன் அவன். அதிகாரத்திற்கும் தர்மத்திற்கும் இடையே நடக்கும் இந்த போரில் ஒரு சடலம் என்பது வெறும் உடல் அல்ல, அது நீதிக்கான கடைசி ஆதாரம். ஆனால் தன் உயிரை தானே மாய்த்துக் கொள்பவர்களுக்கு கௌடில்யன் சொன்ன எச்சரிக்கை என்ன? கர்மவினையின் பிடியில் இருந்து தப்பிக்க மரணம் ஒரு தீர்வாகுமா? வாருங்கள், மர்மங்கள் நிறைந்த அர்த்த சாஸ்திரத்தின் 12ஆம் அத்தியாயத்திற்குள் நுழைவோம். அநீதி இழைக்கப்பட்ட ஆத்மாக்களின் குரலை தேடி. 12ஆம் அத்தியாயம். புறம்பான மரணங்கள். பிரேத பரிசோதனையும் இயற்கைக்கு புறம்பான திடீரென ஏற்படும் எந்த ஒரு மரணத்திலும் உடலில் எண்ணெய் பூசி சிராய்ப்பு, வீக்கம் உட்பட இதர காயங்களை கண்டறிய நீதிபதி பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும். இறந்த நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாய் தெரிந்தால் சாவுக்கான காரணத்தை கண்டறிய சோதனை நடத்தப்பட வேண்டும். சில சமயம் தண்டனை குறித்த அச்சத்தில் இறந்தவரின் தொண்டை பகுதியில் ஏதேனும் அடையாள குறி மார்க்கிங்ஸ் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். கீழ்கண்ட 4 வழிகளில் ஏதேனும் ஒன்றின் மூலம் மூச்சு தடைபட்டு சாவு நேர்ந்திருக்கலாம். கழுத்தை நெரிக்க கொள்வது, தூக்கிலிடுதல், மூச்சை திணறடித்தல், மூழ்கடித்தல். கொலை அல்லது இயற்கைக்கு புறம்பான மரணத்துக்கான அறிகுறிகள். 1. கழுத்தை நெருக்கிக் கொள்ளுதல். மலம், சிறுநீர் வெளிப்பட்டிருத்தல், காற்று புகுந்து வயிறு வீகமடைதல், கைகால் வீங்கி போதல், கண்கள் பிதிருங்கிருத்தல், கழுத்தில் காணப்படும் அடையாளங்கள். 2. தூக்கில் தொங்குதல். மேற்கூறிய அடையாளங்களோடு கைகள், தொடைகள் சுருங்கி இருக்கும். 3. மூழ்கடித்தல். கண்கள் பிதுங்கி நாக்கு கடிக்கப்பட்டு அல்லது வயிற்றில் வீக்கம் காணப்படும். 4. கம்பு அல்லது கற்களால் அடித்து கொல்லப்படுதல். உடைந்த அல்லது நிலை தவறிய உறுப்புகள், இரத்தம் உறைந்த உடல். 5. உயரத்தில் இருந்து வீசி எறியப்பட்டதற்கான அடையாளங்கள். உடல் உறுப்புகள் உடைந்து சிதறியிருக்கும். 6. விஷம். கைகள், பாதங்கள், பற்கள், நகங்கள் கருத்திருக்கும். தசை தளர்ந்து தலைமுடி, சருமம் உட்பட வாய் நுரை தள்ளி காணப்படும். 7. பாம்பு அல்லது பூச்சிக்கடி. மேற்கூறிய அடையாளங்களுடன் இரத்தம் கொட்டிய கடிவாயும் இருக்கும். 8. தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய குளிகைகளை உண்டு தற்குறி செய்து கொள்ளல். ஆடைகள் அலங்கோலமாகி அளவுக்கு அதிகமான வாந்தியும் பேதியும் இருக்கும். மூச்சு திணறல். வீங்கிய கைகால்கள் அல்லது வயிறு, தொப்புள் உப்பி இருக்கும். இதர விசாரணைகள். விஷத்தால் மரணம் நேர்ந்திருக்கும் என்ற சந்தேகம் இருந்தால் உணவின் செரிக்காத பகுதிகளை பறவைகளுக்கு கொடுத்து சோதிக்கலாம். அப்பகுதிகளை தீயில் இட்டால் பல வண்ணங்களுடன் சத்தமும் எழும். விஷம் கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்ட போது இதயம் அல்லது வயிறு வேகாத நிலையிலும் விஷம் இருப்பது தெரிய வரும். கொலைக்கான உள்நோக்கங்கள். 1. திடீரென நிகழும் அத்தனை மரணங்களிலும் கீழ்கண்டவற்றுள் ஏதேனும் ஒன்று கோபத்துக்கு காரணமாயிருந்திருக்கும். அதுவே கொலைக்கான உள்நோக்கமாய் உருவெடுக்கும். ஒருவருடைய மனைவி அல்லது உறவினர்களுக்கு எதிரான குற்றம், தொழில் பொறாமை, எதிரி மீதான வெறுப்பு, வியாபார பிணக்கு, பங்குதாரருடன் சண்டை. கொலைக்கு பின் ஒருவருக்கு விஷமிடுவது அல்லது தூக்கில் தொங்கவிடும் சம்பவங்களில் கீழ்கண்டவர்கள் சந்தேகத்திற்குரியவர்கள் ஆவார்கள். இறந்தவரின் வசவுக்கும் அடி உதைக்கும் ஆளான வேலைக்காரன். 2. தன்னுடைய கள்ளத் தொடர்பை மறைக்கும் முயற்சியால் மிதமிச்சிய துயரக்குறிகளை காட்டும் மனைவி. 3. செல்வம் அல்லது பெண்ணை அடைய பேராசை கொண்ட உறவுகாரர் போன்றோர். சாட்சிகளை ஆராயும் விதம். கொலையுண்டவரின் நெருங்கிய உறவினரிடம் இறந்தவருடைய பணியாட்கள் மூலம் குற்றம் நிகழ்ந்ததா, அல்லது பணத்துக்கு ஆசைப்பட்டு திருடர்கள் செய்ததா, வேறு யாரிடமேனும் ககைமை கொண்டவர்கள் தவறாக அடையாளம் கண்டு தவறான நபரை கொலை செய்தார்களா என்று விசாரிக்க வேண்டும். இறந்து போனவரை அழைத்துச் சென்றது யார்? அவரோடு உடனிருந்தவர்கள் யார்? கொலை நடந்த இடத்துக்கு அவரை கூட்டி போனது யார் என்பதையும் அவர்களிடம் கேட்டறிய வேண்டும். கொலை நடந்த இடத்துக்கு அருகில் உள்ளவர்களிடம் அவர்கள் சந்தேகப்படும்படியாய் யாரையேனும் கண்டார்களா, யாரேனும் ஆயுதத்துடன் மறைந்திருந்தனரா என்றும் ஆராய்ந்து தகவல் சேகரிக்க வேண்டும். அடையாளம் தெரியாத பிணங்களை கண்டறிய அர்த்த சாஸ்திரம் சொல்லும் வழிமுறைகள். முகம் தெரியாத ஒரு நபரின் இறந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டால் அவரது ஆடை, ஆபரணங்கள் போன்ற தனிப்பட்ட உடைமைகளை சோதிக்க வேண்டும். அப்பொருள்களை விற்ற கடைக்காரர்களிடம் இறந்தவரை எப்படி தெரியும், அப்பகுதியில் அவர் தங்கியிருந்தாரா, அப்படி ஒருவேளை தங்கியிருந்தால் என்ன காரணத்துக்காக தங்கியிருந்தார்,
அவருடைய தொழில், கொடுக்கல் வாங்கல், இப்படி விவரங்களை கேட்டறியலாம். அவர்களிடம் பெற்ற தகவல்களின் அடிப்படையில் விசாரணையை மேலும் தொடரலாம். தற்கொலை பற்றி கௌடில்யரின் கருத்துக்கள். 1. தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டவருக்கு ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டதா என்பதை கண்டறிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். வெறுப்பிலோ கோபத்திலோ தற்கொலை செய்து கொண்ட ஒருவரது உடலுக்கு மதச்சடங்குகளின்படி எரியூட்டுவதோ மற்றும் சங்குகள் செய்வதோ கூடாது. 2. ராஜவீதியில் வெட்டியான் ஒருவன் மூலம் சடலம் இழுத்துச் செல்லப்பட வேண்டும். தற்கொலை செய்து கொண்டவருக்கு ஈமச்சடங்குகள் செய்யும் நபரை அவருடைய உறவுக்காரர்கள் தள்ளிவிட்டு விட வேண்டும். தடை செய்யப்பட்ட சடங்குகளை செய்ய துணை நின்றவர்கள் கூட சடங்குகள் செய்யும் உரிமையை, வெகுமதிகள் கொடுப்பதை அல்லது பெறுவதை ஓராண்டுக்கு இழப்பார்கள். அந்த ஓராண்டு காலத்தில் அவர்கள் யாருக்கும் எதையும் போதிக்கக்கூடாது. தற்கொலை செய்ய துடிக்கும் ஜீவன்களுக்கு, மனிதர்களுக்கு கௌடில்யர் கூறும் அறிவுரைகள். 1. ஒவ்வொரு மனிதனும் தான் போன ஜென்மத்தில் செய்த பால புண்ணிய கணக்குப்படிதான் இந்த ஜென்மத்தில் பிறவி எடுக்கிறோம். நமக்கு வரும் இன்ப துன்பங்களும், ஏன் நோய்களும் கூட கருமவினை பயன்தான். இந்த ஜென்மத்தில் அக்கருமவினை பயன்களை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை என்று தற்கொலை செய்து கொண்டால் மீண்டும் மறுஜென்மம் ஒன்றை அக்கரும வினைகளை அனுபவிக்கும் பொருட்டு பிறப்பு எடுக்கும்படியாகும். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஜென்மத்து கணக்குகளை விதிப்படி அனுபவித்து தீர்த்தால் புண்ணியத்தை தேடிக்கொள்ள இந்த ஜென்மம் ஆண்டவனால் அழிக்கப்பட வாய்ப்பு என்று எடுத்துக்கொள்பவர்களுக்கோ மறுஜென்மம் அற்புதமாக இருக்கும். தவிர இந்த பூமி நம் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த உலகம். ஆனால் மரணத்திற்கு பின் நமது ஆத்மா போய் சேரும் உலகமோ எப்படிப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. தெரிந்த உலகத்திலேயே வாழ துணிவில்லாத ஒரு ஆத்மாவுக்கு சூட்சுமம் நிறைந்த அந்த மரண உலகம் எப்போதும் அடைக்கலம் தருவதில்லை. இந்து மத சாஸ்திரங்கள் சொல்கிறது, ஒருவனுக்கு 120 வயது என்று இருக்கும் பொழுது அவன் 40 வயதில் தற்கொலை ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்து கொண்டால் எஞ்சியிருக்கும் 80 கால வாழ்க்கையை அந்த ஆத்மா பேய் ரூபத்தில் தான் கழித்து வேதனைப்படும். ஒரு காலம் அதுவரை தற்கொலை செய்து கொண்ட ஆத்மாவை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற கூற்றுக்கு புராண இதிகாசங்களும் ஆதாரமாக உள்ளது. எடுத்துக்காட்டு, மகாபாரதத்தில் வரும் அம்பாவின் கதை. நீதி என்பது வெறும் தண்டனை கொடுப்பது மட்டுமல்ல, மறைக்கப்பட்ட உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது. கௌடில்யன் கற்பித்தது இதைத்தான். உடல்கள் அழியலாம், ஆனால் அவை விட்டு செல்லும் சாட்சியங்கள் அழிவதில்லை. ஒரு துளி எண்ணெய், ஒரு சிறு தழும்பு அல்லது ஒரு பறவையின் மயக்கம், இவை அனைத்தும் அநீதிக்கு எதிரான ஆயுதங்கள். வாழ்க்கை என்பது நாம் தேடிக்கொண்ட வாய்ப்பு. கர்மவினையின் கணக்குகளை தீர்க்க இறைவன் கொடுத்த ஒரு களம். கோபத்திலோ விரக்தியிலோ தற்கொலை செய்து கொள்பவர்கள் மரணத்திற்கு பின் நிம்மதியை தேடுவதில்லை. மாறாக மீதமுள்ள காலத்தை பேய் ரூபத்தில் கழிக்கும் பெரும் துயரத்தையே தேடிக்கொள்கிறார்கள். தெரிந்த உலகத்திலேயே வாழ துணிவில்லாத ஒரு ஆத்மாவுக்கு தெரியாத மரண உலகம் எப்போதும் அடைக்கலம் தருவதில்லை. தர்மத்தின் பாதை கடினமானதாக இருக்கலாம், ஆனால் அதுதான் ஆத்மாவை இறைவனிடம் சேர்க்கும் ஒரே வழி. நினைவிருக்கட்டும், அரசன் தண்டிக்க தவறினாலும் தர்மம் ஒருபோதும் தண்டிப்பதை தவறவிடுவதில்லை.